வணக்கம் குரு ஜோதிடம் நேர்கள். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைக்கும் நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன் நடக்கக்கூடிய அமைப்பு எதுக்கு இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது கோச்சார பலன்கள் எப்படி நம்மளுடைய துல்லியமான பலன்கள் இருக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா தசாபுக்திகளே பார்த்தீங்கன்னா துல்லியமான பலன்களுக்கு நமக்கு தெரியும். ஆனால் கோச்சாரத்தோட நம்ம அந்த தசாபுக்தியும் கோச்சார பலன்களும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் நமக்கு துல்லியமான பலன்கள் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தசாபுக்தியில ஒரு 50% கிடைக்கணுங்கிற ஒரு விதி இருந்ததுன்னா கோச்சாரம் நல்லா இருக்கு, அந்த கிரகம் அந்த தசாபுக்தியோட தசநாதன் கோச்சாரத்துல நல்லா இருக்குது அப்படிங்கிற பொழுது அந்த ராசிக்கு நல்ல ஒரு பாவத்துல இருக்கும் பொழுது அந்த தசாபுக்தியோட பலன்கள் கொஞ்சம் தூக்கலா நடக்கும். அதே கொஞ்சம் சாதகமற்ற இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் இழுபறியாவும் இன்னும் கொஞ்சம் சாதகமற்ற ஒரு பலன் தான் தசாபுக்திகள் நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சிங்கிற ஒரு பயிற்சி பலன் இருக்கு இல்லைங்களா, அது மாத பயிற்சியா இருந்தாலும் ஆண்டு பயிற்சிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு தசாபுக்திகளோட மிக்ஸ் பண்ணி நம்ம பலன்கள் எடுக்கிறப்பதான் துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும். இந்த காணொலியில நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்குறோம். அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரருக்கு ஜென்ம சனி நடக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சனியே ராசிக்குள்ள இருந்தா ஜென்ம சனின்னு சொல்றோம். அதே சமயத்துல 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்துல கேது இருக்கிறார். அட்டமாதிபதி அட்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகிற கன்னி ராசிக்குள்ள கேதுவும் 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார். ஸோ தனஸ்தானத்துல ராகுவும் அஷ்டமத்துல கேதுவும் இருக்கிறாருங்க. இன்னுமே ஜென்ம சனி தாக்கத்தை இன்னுமே கடுமைப்படுத்துறதா இந்த காம்பினேஷன். ஸோ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த மாத கடத்தில தான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போய் சில விஷயங்கள் சில பிராப்தங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ இது மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு கடினமான சூழ்நிலைன்னு தான் சொல்லணும் கும்பராசிக்காரர்களுக்கு. ஏன்னா சனியும் ராசியில 2ஆம் இடத்துல ராகு, அஷ்டமத்துல கேது, 3ஆம் இடத்துல குருங்கிறது ஒரு மாதிரியான காம்பினேஷன் தான். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் 2ஆம் இடம் தனஸ்தானத்துல உச்சம் பெறுறது நல்ல விஷயம். ஏன்னா சுக்கிரன் கும்பராசிக்கு ஜென்ம ராஜோகாதிபதியாகவும் இருக்கிறார். அடுத்த வரக்கூடிய புதனும் பாத்தீங்கன்னா ராஜோகாதிபதியா இருக்கிறார். ஸோ புதனும் சுக்கிரனும் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்துல உச்சமும் நீச்ச பங்கமும் பெறுவது ஒரு நல்ல விஷயம்தான். ஏப்ரல் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதன் 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு ராஜோகாதிபதியோட சேர்ந்து இருப்பது அருமையான விஷயம். 8ஆம் வீட்டை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா எதிர்பாராத சில விஷயத்தினால ஒரு பணம் வருதல், அடுத்தவங்க பணம் கொஞ்சம் வருதல், கடன் கொஞ்சம் அடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சில வெளிநாடு விஷயங்கள் நல்ல ஒரு ஆதரவான சில நற்செய்திகள் வர்றதுனால ஏதோ சில விமோசனம் நமக்கு கிடைக்குதுங்கிற மாதிரி சில விஷயங்கள். 10 கதவு மூடி இருக்குன்னா ஒரு 2 கதவு திறந்ததுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். எப்பவுமே ராஜோகாதிபதியும் அடுத்த ராஜோகாதிபதியாக 1 and 2 ராஜோகாதிபதி ஓரளவுக்கு 2 பேரும் ஒரே இடத்துல சேர்ந்து நல்ல வலுவா இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்கும். அது தனஸ்தானத்திலே வரும்பொழுது கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் பெட்டரா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரருக்கு உண்டு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வெளிநாடு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அப்புறம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான அமைப்பு இருக்குதுங்க. இல்லத்தரசிகள் பாத்தீங்கன்னா ஒரு சுப வேலைகள் செய்யக்கூடிய, இது ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்டுட்டே இருக்கிறாங்க, கிடைக்கவே மாட்டேங்கிற மாதிரி சில விஷயங்கள் வாங்கி ஒரு லோன் போட்டோ ஏதோ ஒரு செலவோட செய்து ஒரு வீட்டை வசதிப்படுத்திக்கிற மாதிரி அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டுங்க. ஸோ பொதுவா பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி தாக்கத்துல இருக்கும் பொழுது இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து ஆகக்கூடிய குரு பயிற்சிக்கு ஒரு சாதகமான ஒரு குரு 4ஆம் இடத்துக்கு 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு தொழில கொஞ்சம் மேன்மை பெறக்கூடிய விஷயங்கள், வாழ்க்கையில கொஞ்சம் பிரகாசம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்கிறது. சுக்கிரனும் புதனும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பது ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்குதுங்க. என்னதான் ராகுவோட சேர்ந்தாலும் பலன்கள் சற்று குறைமே ஒழிய ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறதா நம்ம இந்த ஏப்ரல் மாச பலனாக கும்பராசிக்காரர்களுக்கு எடுக்கணும். ஸோ இது வரைக்கும் அஷ்டம சனியில ஜென்மசனி தாக்கத்துல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்கள் கொஞ்சம் இந்த மாதத்துல பலன் அடைந்து கொஞ்சம் சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.